என் பேர் சிவானி. நான் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். எங்கள் ஊர் படாலம். நான் லைப்ரரி புக்லேருந்து உங்களுக்கு ஒரு கதை சொல்லப்போகிறேன். ஒன்று கிடைத்தால் ஒன்று கிடைக்காது. முன்னொரு காலத்தில் புத்தூர் என்ற கிராமத்தில் பொன்னம்மான்னு ஒரு கிழவி இருந்தாங்க. அவங்க வீட்டில் மருமக பையன் இருந்தாங்களாம். அவங்க தினமும் தடுமாறி விநாயகர் கோயிலுக்கு போவாங்களாம். தினமும் சாமி கும்பிடுவாங்களாம். ஒரு நாள் அந்த பிள்ளையார் சொன்னார், பக்தியால் நான் உனக்கு ஒரு வரம் கொடுக்குறேன். அவங்க குழம்பி அங்கேயே நின்னாங்களாம். அந்த சாமி சொல்லிச்சான், உனக்கு ஒரு நாள் டைம் தர்றேன் அப்படின்னு சொல்லிச்சான். அவங்களாம் போனாங்களாம். அவங்க வீட்டில் போய் ஏன்னா இந்த நடந்த விஷயத்தில் அவங்க பையன் அவங்க மருமகிட்ட சொன்னாங்களாம். அவங்க பையன் சொன்னார், அம்மா நம்மளுக்கு செல்வங்களை கேளுமா, நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்னு. நான் திருமணம் ஆகி ரொம்ப நாள் குழந்தை இல்லாமல் இருக்கிறோமே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்களா அவங்க மருமக. அவங்க யோசிச்சாங்களாம். அப்புறம் பக்கத்து வீட்டுக்கு போயிட்டு அவங்கள கேட்கலான்னு போனாங்களாம். அவங்க சொன்ன, உனக்கு தாண்டி கண் பார்வை இல்லையே, நீ கண் பார்வை கேளுன்னு சொன்னாங்க. அவங்க குழம்பி போனாங்களா கோயிலுக்கு. அந்த சாமி உன் வரத்தை சொல்லு, என் பேரை தங்க கிண்ணத்தில் தயிர் சாப்பாடு சாப்பிட்றத என் 2 கண்ணால் பார்க்கணுன்னு சொன்னாங்களாம். அப்புறம் அந்த வரத்தை அந்த சாமி நடத்திடுச்சான். அப்புறம் அவங்க வீட்டுக்கு போயிட்டு சந்தோஷமாக இருந்தாங்களாம். தேங்க்யூ.